நிறைய பிள்ளைங்களுக்கு ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு ஸ்கூலெல்லாம் கட்டி தந்திருக்கிறாரு. இவர் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வரது ரொம்ப 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 பயனுள்ளதாக மாணவர்களுக்கு இருக்குது. அதேமாரி இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் ரொம்ப உதவி செய்கிறாரு. செஞ்சி தொகுதிக்கு இன்னும் அந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ் செஞ்சிக்கோட்டைலாம் இன்னும் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போடுவோம் சார். எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான் போடுவோம். இப்போ எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆன பிறகு கலைக்கல்லூரி செஞ்சி கமிட்டி மார்க்கெட் கமிட்டி பதப்படுத்த கூடன்னு கொண்டாந்தார். செஞ்சி டவுனில் பிஏரியில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரிட்ஜி கட்டினார். பொது சேவைக்கு நிறையா செஞ்சுட்டார். மக்களுக்கு செய்யணும். மக்களுக்கு செஞ்சால் தான் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். சிவகுமார் பாடல் மக்கள் கட்சி சேர்ந்தவர். அவர் தொகுதிக்கு ஓரளவு நல்லது செஞ்சுருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் மயிலத்துக்கு கொஞ்சம் இது பண்ணி எங்களுக்கு சாலை இதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மீண்டும் போட்டிட்டாருன்னா அவர் ஓட்டுக்கு போடுவீங்களா? அவருக்கு மீண்டும் போட்டிட்டாருன்னா யோசிக்கலாம். நல்லா செஞ்சுருக்காரு, யோசிப்போம். இது வரைக்கும் எந்த இதுவும் செய்யலைங்க. அவர் வந்ததே எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. வர்றது அவர் வந்ததே பிரயோஜனம் கிடையாது. இப்போ அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தாருன்னா நீ ஓட்டு போடுவீங்களா? நான் போட மாட்டேன். நோட்டாவுக்கு போட்டாலும் போடுவேன், எந்த கட்சிக்கும் போட மாட்டேன். அவர் செயல்பாடு ஒரு சில இடத்துல பண்ணுறாருங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாரு, எல்லா இடத்துலையும் நேர்கோடை கட்டார் அவருடைய ஃபண்டில். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருந்தாலும் பயண தொகுதி டிஎம்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. விவசாயத்துக்கு எந்த விதமான முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. எது வந்தாலும் எதுவும் ஒன்றும் ஒழுங்கான முறையில் கொடுக்கறது கிடையாது. ஒழுங்கான பொருள் யாரும் வர்றது கிடையாது, காட்டுறது கிடையாது. எங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் மூலிமா முக்கால்வாசி விவசாயத்துக்கு சுத்தமாக எதுவுமே காட்ட மாட்டுறாங்க. யார் வந்தாலும் எந்த நன்மையும் கிடையாது. இதனால் வேண்டி நாங்கள் யாருக்கும் ஓட்டளிக்கிறதுன்றது போக தான் சொல்ல முடியும்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் குறைபாடு இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே மக்கள் என்ன கேட்டாங்களோ அது எதிர்பார்த்த மாதிரி அவங்களும் பண்ணிட்டாரு. ஒன்றும் குறைபாடு கிடையாது. இப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக ஆமா, நம்ம போடுறோம். ஆனா ஜனங்க என்ன நினைக்கிறாங்களோ அவ்வளவுதான். அவர் எங்க தொகுதி பக்கம் வந்ததே இல்லை, ஓட்டு கேட்க வந்ததில்ல, நல்லது செய்ய வந்ததில்லை சார். இது வரையும் எங்க தொகுதியில உள்ள சுமார் 250 வீடுகள் பிஎம்ஆர் நகர்ல இருக்கிறோம். ஒரு குடிநீர் வசதியோ இல்லை ஒரு ரோடு வசதியோ எதுவும் செய்து தரல சார். அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை விட பெட்டரான ஒரு எம்எல்ஏ வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் சார். அவர் செயல்பாடு அவரு கொடுத்த பதவியும் நல்லா செஞ்சாரு. இருக்கிறவங்க வரவங்க அதே மாதிரி செஞ்சா பரவாயில்ல, இருக்கிறவங்க நல்லா செய்யணும். இதுதான் நம்மளுக்கு கோரிக்கை. மீண்டும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அவருக்கு போடுவீங்களா ஓட்டு? அது அப்பதான் தெரியும். அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதை திருவண்ணூர் தாலுக்காவை அரிச்சு தாலுக்காக்கான கட்டமைப்புகள் இந்த அரசாங்கம் செய்யாமல் இருக்குது. நீதிமன்றத்துக்கு கட்டடம் கட்டலை, அரசு கருவூலம் கொண்டு வரல, டிஎஸ்பி அலுவலகம் கொண்டு வரல, டிஎஸ்பி தனியாக நியமிக்கலை. இதெல்லாம் இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி சமூக நீதி அரசு உடனடியாக செஞ்சு தர கோரிக்கை வைக்கிறோம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்முடி அவர்களுடைய செயல்பாடு ஓரளவு திருப்தியாக தான் இருக்குது. மீண்டும் அவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் புதுமுகம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடு முடிஞ்சு போன வீடெல்லாம் தாக்க கோட்ரஸ் எல்லாம் அம்மிங்க கிடக்குது. அதில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, இன்னும் கொஞ்சம் செய்யணும். அவர்கிட்ட முறையிட்ட செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தீனியெல்லாம் கட்டுப்பாடாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். விவசாயிகளுக்கு பண்ணணும்னா இந்த ஏரி தூர் வாரணும். கல்லூரி பசங்களுக்கு கல்லூரி கட்டி கொடுத்துருக்காரு. கிளியனூரில் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்து அங்கே கிணறு எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்தவங்க சீட்டு கொடுத்தோன்னா நாங்கள் தான் மறுபடியும் தேர்ந்தெடுத்து அவர் வெற்றி பெற வைப்போம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் தான் இங்கே திருச்சிராப்பள்ளி கூட்டூரில் இதெல்லாம் கோர்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் திருச்சிராப்பள்ளி கூட்டூரில் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க, டிப்ளமா காலேஜும் கொண்டு வந்திருக்காங்க, நீதிமன்றம் கொண்டு வந்திருக்காரு, தீயணைப்பு துறையும் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் எதனா ஒரு கோரிக்கை வச்சாக்கா அதை கரெக்டாக கொண்டு சட்டமன்றத்தில் கொண்டு போய் அதை பேசுகிறாரு. அதில் எந்த இது இல்லை. நம்ம கிளியனூரில் பொறுத்தவரைக்கோ இல்லை மற்ற ஊர்களுக்கு சாலை வசதியோ வேறு எதுவோ பாலமோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்கு. எம்எல்ஏ செய்கிறது நல்ல ஆட்சி தான் செய்கிறாரு. நல்ல ஒரு பொறுப்பாக தான் செய்துட்டு இருக்கிறாரு. இதே முண்டியம் பக்கத்தில் பல் வசதி, அதுக்கு ஒரு 100 படுக்கறை வசதி எல்லாம் நவீன முறையில் செய்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஓட்டு போடலாம். இது ஏழைகளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் விவசாயம் கரெக்டாக செய்தாங்க கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பாக வருவார். அவர் தான் வர உண்மை. அங்கே ஊருக்கு இது ஜெயிச்சிலேருந்து ஊர் பக்கமாக வரல. எங்கள் ஊரில் பூரா வன்னியர் ஓட்டு போட்டாங்கன்னு எந்த இதுவும் செய்யறது கிடையாது. ரெண்டாவது ஓட்டு பரவ கோயில் பாட்டியில் ரோடு போட சொன்னாங்க, அதுவும் ரோடு போடல.
மேற்கொண்டு அவர் மறுபடியும் விக்ரவாண்டி தொகுதியில் வந்தாருன்னா அவர் ஓட்டு போடுவீங்களா? சந்தேகம்தான். இன்னும் நிறையா ஒன்று ஹைஸ்கூல் கட்டிக்கிறாங்க, அது நல்லா போகுது. வேறு என்ன ரோடு வசதி, ஒரு டேங்க் கட்டி 10 வருஷம் ஒரு 2 வருஷம் ஆகுது, அந்த டேங்க் ஓப்பனே பண்ணல, அப்படியே இருக்குது. ரோடு வசதியும் இல்லை. நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சில குறைகள் இருக்குது. குறைகள் நிவர்த்தி பண்ணாருன்னா மீண்டும் வர்றதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் வந்து இந்த தொகுதிக்கு திமுக சார்பில் அன்னியூசுவாக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். எங்களுக்குன்னு ஒரு வசதி என்னன்னாக்கா பால்வடி, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பால்வடி இல்லை, பொது நூலகம் இல்லை, எங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. நாங்கள் நம்ம கலெக்டர் சார்கிட்ட மனு கொடுத்தோம். எங்களுக்கு தெரு வந்து போயிட்டு வர்றதுக்கு தெரு வந்து 7-8 வீடு தான் இருக்குது ஒரு லைனில். இப்படி போய் திரும்பி வரணும்னு கேட்டாக்கா சாலை அமைத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வசதி செய்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா விக்ரவாண்டி எம்எல்ஏ அன்னியூசுவாக்கு ஓட்டு போடுவீங்களா? போடலாம், அது நடைமுறைக்கு ஒத்து வராது சார்.